அடிக்கால் பிடிப்பேன் உண்டடுக்கு கேட்டு போச்சு ஆமா, நல்லி எலும்பு வெள்ளாட்டுக்கறி உனக்காக எடுத்துட்டு வந்து சமைச்சு போட்டேன். ஆமா ஆமா, தெரு நாயெல்லாம் தூக்க மாட்டேங்குது. தெரு நாயெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதே ஒரு நாய் லோடு போட்டுட்டே இருக்குது. ஆமா மாமா, எனக்கு கேக்குது. அது தெரு நாயா சொரி நாயா தெரியலையே. சரி ஆமா, மிச்ச மீதி போட்டு சந்தோஷமா இருக்கலாம். நான் போயிட்டு வரேன், நீங்க பத்திரமா இரு. அதுக்கப்புறம் கை வைக்கலாம். பத்திரமா இரு. நீ போயிட்டு
ராமசாமி மகன் சுப்பிரமணியன் தானே? இந்த ராமசாமி மகனாக வளர்ந்து வரக்கூடிய சுப்பிரமணியன் அப்பேற்பட்ட மயிலாபுரி மகனாகி அப்பேற்பட்ட இவன் கடை வைத்திருக்கக்கூடிய சுப்பிரமணியானவர் நம்ம நாடக குடித்தது லட்சமராயிரம் மிளியப்பன் குடியிருந்து எல்லோரும் தலைவரும் உண்டு அங்காளம்மா எங்காளம்மா இவர் நீங்கள் 13 வளம் கடந்த பஞ்ச பாண்டவாரும் சதி செய்த துரியனிட கொடுமை நீக்கி சந்திரகுலம் விளங்க வந்த விஜயபூபா இதுவரை உங்களை நான் பாதுகாத்தேன் இறைவன் செயல் எப்படியோ இன்றைக்குத்தான் அதிக பல முடிய கர்ண நாகபானம் அமர்த்தடுக்க முடியாதாகாதப்பா பேர் வெட்ட செருக்கொப்பாகிய என்ன ஒரு உச்சிமேட்டை சேர்ந்த கருப்பனையா எமக்காகவும் உச்சிமேட்டை சேர்ந்த ராஜகோபாலன் அன்னவர் எமக்காகவும் வானவரட்டியை சேர்ந்த வரதராஜ் அயோக்கியன் என்று சொல்லும்படியான அன்னவருக்கும் கொடுக்கப்பட்ட கால்தார் 1 கோடி அவர் குடும்பத்தில் பட்டி பெருகி பால் பானை பொங்கி மக்கள் சம்பத்து மனச்சம்பத்தாக இருக்க வேண்டும் சுபேச்சயம். நம்ம கிட்ட இருக்கிறாளுவலே அவ்வளவு விட்ட ரொம்ப அப்படி மின்னரா. சரி நம்ம அரண்மனையில ஏதாவது ரூம் காலியா இருக்கு? என்ன நம்பரு? 9ஆம் நம்பர். ஒரு வீடு தான். அதுவும் 9ஆம் நம்பர் தான் உனக்கு காலியா இருக்குமா? ஒரு வீடு தான். வேப்பில்லால மேய்ஞ்சி வச்சிருக்கும். சூப்பரா இருக்கும். 21,000 ரூபாய் செலவு பண்ணி அப்படி அந்த ரூம்ல இவளை பார்த்தோம்னா கஸ்டமர் இன்னும் நிறைய வருவாங்க. இவளை நம்ம ஈத்து பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்க இன்னும் 100 பேரு. அப்புறம் 9ஆம் நம்பர் ரூம்ல கிர்ச்சி 500 ரூபாய். இவ அழகுக்கு லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா? என்ன சுப்பிரமணிய என்ன போட்டு ஆட்டு விட்டாங்களா? அப்படி சரி இவளை நம்ம எப்படியாவது மடக்கி நம்ம ரூமுக்குள்ள போட்டு பணமா கிரிச்சு கிரிச்சு காய் வாங்கி எங்களுடைய அரண்மனைக்கு யாரும் வரமாட்டாங்க. உன்னை பார்த்தா ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது. நீ யாரு? எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கிற? என்ன சமாச்சாரம்? இன்றைய நேரத்துல உன்னை தேடுறோம். எதுக்காக வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்க? ஐயா மாவடப்பா எதுக்கு வந்திருப்பா? பாதம் அடைந்த உனக்கு எந்த ஒரு குறை இல்லாம
உனக்கு என்ன வேணும்? இந்த நேரத்துல எங்க அரண்மனைக்கு யாரும் வர மாட்டாங்க. ஒரு பொம்மு நாட்டி எங்க அரண்மனைக்கு ஆம்பளைங்க மட்டும்தான் வருவாங்க. நீ வந்திருக்கிறியே, உனக்கு என்ன வேணும்? பொன்பொருள் வேணுமா? பொண்ண உணவு, உடுக்க உடை, இல்ல இருக்க இருப்படை ஏதாவது ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற. உனக்கு என்ன வேணும்? எனக்கு சாலை வேண்டாம், கற்றாவிற்கு எனக்கு துணிமணி வேண்டாம், எனக்கு எல்லாம் இருக்கிறதம்மா. உன்னை தேடி நான் எதற்காக வந்தேன் என்றால், அம்மா எதுக்கு அம்மா என்னடி அடவரையா ஓட்ட வந்துக்கிட்டே யாருக்கு முன்னாடி உட்காந்து கண்ணுல கை வைப்ப? எதற்காக வந்திருக்கிறேன்? என் தங்க சிலையானது இருக்கிறது, என் பொண்ணு சிலையானது அரமணியா இருக்கிறது. என் தங்க சிலை என் கரத்தில் கொடுத்து விட்டால் உனக்கு கோடான கோடி புண்ணியம். அம்மா ஏண்டா இவ தங்க சிலங்கரா பொண்ணு சிலங்கரா? ஒருவேளை நம்ம அரண்மனைக்கு ஆடவர் வருவாங்களே, அவங்க எவ்வளவு திருடிட்டு போயிருப்பானா? சொல்ல முடியாது. இல்ல இந்த ஊருக்காரங்க எடுத்து போயிருப்பாங்களா? இந்த ஊருக்காரங்க எடுத்துட்டு போயிருப்பாங்களா? இல்ல இந்த பாண்டுட்டி அயோக்கியர் இருக்கானே என்ன பொண்ணு சிலை என்ன? நீ அம்மா வா, தங்க சிலை பொண்ணு சிலை இங்க இல்ல. வேணா போயிட்டு 2 நாள் கழிச்சு வா. ஆனா நான் கண்டுபிடிச்சு கூட சிலையண்டா சிலை கிடையாது, பொண்ணுண்டா பொண்ணு கிடையாது. என் மாலை இட்ட பதியாக மன்னவரானவர் 6 மாத காலமாக உன்னுடைய அரண்மனையிலே இருக்கின்றார். பதியாக மன்னர் இடத்தை கொடுத்து விட்டார். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு மனைவி இருக்கும். கோடி புண்ணியம். அம்மா விளக்கு மாத்தி எடுத்து சாத்தி விடுவேன். ஏண்டி போடி ஏன் வீட்டுக்கார எனக்கு தாலி கட்ட வீட்டுக்கார 6 மாசமா ஏன் அரண்மனையில வெயில் படம் பார்த்துருக்குறேன். அடுத்த புருஷனுக்குலாம் நான் போட மாட்டேன், போக மாட்டேன். இங்க பாரு, வா வீட்டுக்காரெல்லாம் இங்க இல்ல, என் வீட்டுக்காரன் தான் யாருடி? என் அரண்மனையில வச்சிருந்ததே உனக்கு இவளை என்ன பண்ணணும்? அடிச்சு தொடுத்தணும். இவளை அடிதான், இவளை அடிச்சு கேச்சு போடுறான். என்ன அடிக்கிறா? என்னடா இந்த ஊச்ச கழுத்தாட்டம் பண்ற? அம்மா இந்த தினத்து உன் அரமனை வந்து நாளை என்னை பார்த்து தாசி என்று கேட்கின்றாயா? நான் தாசியா? நான் தாசியா? அடி தாசி தேவடியா தட்டுவாடி ஓராயி. அடி என்ன அப்படியே மட்டும் போ, ஒண்ணா அப்படியே என்ன போவே? அப்படியே போய் என்ன பார்த்து தாசி என்று கேட்கிறாளே. அடி வழியா கேட்கிறாளே. கேட்டீங்க?
அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன நீ போய் அவன் மாறு அடிக்கிறீங்களா? அது மகாராஜா பொருள் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவாரு நீ அந்த வேலை செய்யலாமா? அம்மா தனியா தனியா என் பர்மிஷன் நீ போய் என் பர்மிஷன் இல்லாத சொன்னா அவன் சொன்னாலே மாமா தேவடியா பாண்டு தேவடியா செட்டு வாதியார வச்சுக்கிட்டு மிடுக்கு படம் வாங்கிட்டு மிடுக்கு வர அப்படி இப்படி 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 அவன் என்ன பார்த்து தேவடியாங்கிறான் என்ன பார்த்து தேவடியாங்கிறான் நான் 10 பத்திரி பயிர்படாத உத்தமி ஓம் சக்தி பத்திரி பராசக்தி நீ கம்பெனி குந்திரி நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இரு காலையில உன் ஆம்பளை உன் வீட்டுல இருக்க மாட்டான் இந்த மாதிரி இவன் பேசுற பேச்சு ஊர்ல ஆம்பளையே இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் லாரியில